இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் நாள் பூரா ரெஸ்ட் எடுக்கிறது. போர் அடிக்குது, நேரமே ஓட மாட்டேங்குது. எப்படா பழைய மாரி போய் வேலை பார்ப்போம்னு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில 8 மணிக்கே நல்லா மாங்காய்லாம் போட்டு சூப்பரா சாம்பார் வச்சுட்டேன். 3 வேளையும் ஓட்டிடலாம்னு. அதோட ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஜூஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை பசேல்னு கொழுந்தான கருவேப்பிலை. அது கூட ஒரே ஒரு நெல்லிக்காய். நெல்லிக்காய் சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் குல்கந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். சரி ஜூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது கூட புதினா சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். ஒரு இன்ச்சு பெருசு இஞ்சி சேர்க்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி கடன் வாங்கி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் அரை கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அரை கிளாஸ் சுடு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து ஆன் பண்ணலை. நான் புதினா ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸ்லாம் அடிக்கடி குடிச்சிருக்கேன். ஆனால் நெல்லிக்காய் சேர்த்து இதான் ஃபஸ்ட் டைமாக குடிச்சிருக்கேன். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரிசல்ட் என்னங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். யாராவது இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட் பொரியல் தனித்தனியாக பண்ணலாம்னு நினச்சேன். திடீர்னு ஒரு யோசனை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வெஜ் மிக்ஸ் பொரியலாக பண்ணிட்டேன். என்கிட்ட சாப்பர் இருக்குது, என்னால் முடியல, அலுப்பாக இருக்குது, நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி கையிலே தான் கட் பண்ணிகிட்டு இருப்பேன். சாப்பரே பழகிட்டோம் அப்படின்னா காய்கறி கட் பண்ண கூட சோம்பேறியாக போயிடும். ஸோ பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, சவுசவுக்கா எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், சோம்பு, தோலோட இடித்த பூண்டு ஒரு 7 8 சேர்த்து நல்லா முருவை விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இல்லைனா மிளகுத்தூள் அந்த மாதிரி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு 2 விசில் மூடி போட்டு வச்சிடலாம். நான் தனித்தனியாக தான் பண்ணியிருக்கேன். இது தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வேணும்னா தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. நான் கேப் விட்டு தான் ஒரு வேலையாக பார்த்தேன். 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைம் என்னுடைய மீ டைம். எனக்காக ஏதாவது செஞ்சு குடிச்சுப்பேன். இன்றைக்கி சிம்பிளாக ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டேன். எப்போதுமே மல்லி, புதினா, தேங்காய், கருவேப்பிலை இது எல்லாமே சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவையாச்சும் இந்த மாதிரி சட்னியாக எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லி, புதினா, கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இருந்ததை சாம்பாரில் போட்டேன்னா அதனால் பல்லாரி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் துருவி சேர்த்தா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுருக்குன்னு இருக்கிறாப்புல புளி, கொஞ்சமாக உப்பு. மல்லி புதினா ஈரமே போதும். அப்படி பத்தாத பட்சத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 நாளாக ரசம் சோறு, கஞ்சி சோறுன்னு சாப்பிட்டதுக்கு இன்றைக்கி வாய்க்கு அமிர்தமாக இருந்துச்சு. நல்ல புளிப்பும் உரப்புமா ஒசாராக இருக்கிற மாதிரி மல்லி புதினா சட்னி, மிக்ஸ் வெஜ் பொரியல், சுட சுட சோறு, மாங்காய் போட்ட சாம்பார். இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.